வணக்கம். ஐ விக்ரம் நடிக்கிற படம், சங்கர் கேட்குற படம், அதை சுற்றி இந்த 2-3 நாளாக பயங்கர கான்ட்ரவர்சி. என்னென்னா, அந்த டீசர் வந்து லீக் ஆச்சு. லீக் ஆனதில் ஒரு குரூப் வந்துட்டு பிரசாந்த் தான் லீக் பண்ணாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொன்று, ஆஸ்கர் ரவிச்சந்திரன் ஆஃபீஸ்க்கு வந்து என்னை கூப்பிட்டாங்க அந்த லீக் ஆனதுக்கப்புறம். அது என்ன நடந்துச்சு அப்படின்னு நிறைய கேள்விகள். இது வந்து நானும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் வந்து முழுமையாக ஒரு எக்ஸ்பிளேஷன் தேவைப்படுது அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. ஸோ அதுக்காண்டி தான் அந்த வீடியோ. என்ன நடந்துச்சோ அதை வந்து எந்த ஏத்தம் இறக்கம் கூட்டி குறைக்காம உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். அதுதான் உண்மை. ஐ டீசர் அது வந்து நான் மெய்யப்பன் அப்படின்ட்டு ஒருத்தர் ஃப்ரெண்டு, நம்ம ஃப்ரெண்டு நண்பர் சுரேஷ் அப்படின்ட்டு விக்ரம் ஃபேன். இவங்க 2 பேரும் விக்ரம் ஃபேன், மெய்யப்பன் சுரேஷ். இன்னொருத்தர் சேகர் அப்படின்ட்டு சினிமா லீட் அப்படின்ட்டு அவங்க வெப்சைட்டில் அதில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இவங்க நாங்கள் 4 பேர் வந்து இந்த டீசரை வந்து பார்க்க போனோம் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் ஆஃபீஸில். போனோம். ஆஸ்கர் ரவிச்சந்திரன் வெல்கம் பண்ணார், டீசர் போட்டு காமிச்சார். சரவணபவன் காஃபி வாங்கி தந்தார், குடித்தோம். நல்லா பேசினார். அதெல்லாம் வந்து தப்பே சொல்ல முடியாது. நல்லா பேசினார். தன்மையான மனிதர். ஒரு 2 மணி நேரம் வந்து தன் வாழ்க்கையை பற்றி, இந்த படத்தை பற்றி எவ்வளோ கடின உழைப்புள்ள போயிருக்கு எல்லாத்தையும் பற்றியும் பேசினார். பேசி எனக்கு ஒரு ஹாப்பி. ஏன்னா டீசர் வந்து உண்மையாலுமே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ரஃப் கட்டு தான். இன்னும் வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஆட் பண்ணலாம். ஆனாலுமே வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக விக்ரம், மேமி ஜாக்சன் எல்லாமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சரி, இது முடியுது. நான் வந்து ஊருக்கு போயிட்டேன். கோயம்புத்தூர் என்னோட சொந்த ஊர். ஸோ அங்கே வந்து ஒரு பர்சனல் விஷயம், ஊருக்கு போயாச்சு. ஊருக்கு போயிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு திரும்புகிறேங்க. திரும்பிட்டு பார்த்தா இங்கே ஃப்ரெண்டுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே முந்தா நேற்று வந்து ஃப்ரெண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டிய நிலைமை. ஏன்னா அவருக்கு மலேரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்ட்டு சேர்த்து ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு. இப்படி வந்து ஐ டீசர் வந்து யாரோ லீக் பண்ணிட்டாங்க பிரதர். அதில் வந்து அதை வந்து நீங்கள் இல்லாட்டி நாங்கள் 3 பேர், அதாவது மெய்யப்பன், சுரேஷ், அந்த சேகர் 4 பேரில் யாரோ தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்படி பிரதர் நாம் அதை பண்ணுற அந்த சில்லத்தனம்லாம் நாம் பண்ணுறது இல்லையே அப்படின்னு. இல்லை பிரதர், நீங்கள் வந்தீங்கன்னா வந்துட்டு வந்து ஹார்ஷாலாம் எதுவும் கேட்கல. பட் வந்துட்டீங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னாங்க. ஓகே பிரதர், பட் ஃப்ரெண்டுக்கு வந்து இப்படி ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்கு, மலேரியா, நான் வந்து ஃப்ரீயாக ஆகணுன்னே வரேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு திருப்பி உங்கள் கால் வந்துச்சு. பிரதர் ரொம்ப அர்ஜென்ட்டு பிரதர், வந்துட்டு போயிருங்க பிரதர் அப்படின்னாங்க. ஃப்ரெண்டுகளே தான். சரி ரைட்டு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு சரி வந்துடுறேன் அப்படின்னா. அடுத்தது ஒரு 1 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். கால் வந்துச்சு. ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டாரு, மெய்யப்பன். அவரோட ஃபோனை வாங்கி ஆஸ்கர் ரவிச்சந்திரன் பேசினார். ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம், கொஞ்சம் வந்துட்டு போங்களேன் அப்படின்னு. அப்படி சரி விரைய கூப்பிட்றாரு, ஏதோ சீரியஸான விஷயம் ஏதோ இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சார் ரைட் அப்படின்னு சார் அப்போஸ் சொன்னேன். நான் சார் இப்படி ஃப்ரெண்டு மலேரியா சார், கூட யாரும் இல்லை, யாரோ ஒருத்தர் மாற்றி விட்டு தான் வரணும் அப்படின்னு சொன்னேன். மலேரியான்றது ட்ரீட்மெண்ட் போகிற ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னாரு. சரி ரைட் சொல்கிறாரு அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு நேராக ஆஃபீஸ் போனேன். ஆஃபீஸ் போனால் இவன் சுரேஷ் இவங்க எல்லாம் வந்து சுரேஷ் மெய்யப்பன் நின்றுட்டு இருந்தாங்க. சேகர் உட்காந்து இருந்தாரா என்னன்னு தெரில, சரியா ஞாபகம் இல்லை. நின்றுட்டு இருந்தாங்க. இவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் இருந்தாங்க. ஒரு 2-3 பேருக்கு மேலே இருந்தாங்க. ரவிச்சந்திரனோட தம்பி அவங்க இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் யாரும் இருந்தாங்க. அப்புறம் ஒரு பையன் ஒருத்தன் இருந்தான். அவர் வந்துட்டு சார் இந்த கேமரா அந்த கேமரா இந்த ரெசல்யூஷன் அப்படின்ட்டு பெரிய டெக் கீக் மாதிரி பேசிட்டு இருந்தான். பேசிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுன்னு வந்து இப்படி டீசர் லீக் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் 4 பேரில் யாராவது பண்ணியிருக்கீங்க, யார் அது அப்படின்னாரு ஆஸ்கர். எனக்கு கேட்ட விதம் சுத்தமாக பிடிக்கல, ரொம்ப ஹார்ஷாக இருந்துச்சு. இப்போ சொன்னேன் சார், நான் வந்து 5 வருஷமாக இங்கே ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து ஊரே டீசர் பார்க்குறப்ப நான் போய் உட்காந்து தேட்டரில் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறாள். இந்த மாதிரி சில்லறத்தனமெல்லாம் நான் பண்ணுறதில்ல சார் அப்படிங்கிறேன். நான் கொஞ்சம் எனக்கு சரியான கோபம். அப்புறம் ஆக்சுவலாக ஃபோன் அங்கே போய் நிற்கிறப்ப என் ஃப்ரெண்டு வந்து இங்கே மலேரியாவில் இருக்காரு. இருந்தாலும் அவருக்கு என்னென்னா ஒரு கன்சர்னு, இதுக்கு தேவையில்லாமல் கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு ஃபோன் பண்ணிவிட்டு எப்படி நண்பா போய் சேர்ந்துட்டியா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அப்படி அவள் ஆஸ்கர் வந்து முன்னாடி இருக்காரு. நான் ஃபோன் எடுத்துகிட்டு இப்படி இல்லை நண்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னா. அதுக்கு ஆஸ்கர் வந்துட்டு நீங்கள் யார்கிட்ட வேணாலும் ஃபோன் போடுங்க அப்படின்னு. அப்படி அமைச்சர்கிட்ட போடுறீங்களா போடுங்க, மேடம் கிட்ட போடுறீங்களா போடுங்க, யாருக்கிட்ட வேணாலும் போடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் ஃபோன் பேசுனது யாருக்கிட்டையுமே இல்லை. நான் ரெக்கமெண்டேஷன் வாங்குறதுக்கு அவசியமும் இல்லை. ஏதாவது பொய் பேசி ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணி நான் பண்ணலாம்.
இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பேசுறாரு அப்படின்ட்டு ரொம்ப கோவத்தின் உச்சியில் இருந்தா. அப்படி ஒரு ப்ரொடியூசருக்கு அந்த கோவம் இருக்கிறது நியாயம்தான், நான் இல்லை அப்படின்னு சொல்லலை. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு காசு போட்டு ஒரு படம் எடுத்து அதோட டீசர் வந்து யாரோ ஒருத்தர் வந்து லீக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு தான். அதில் என்ன பியூட்டினா, அந்த டீசரை வந்து ஷூட் பண்ணதே வந்து அவங்க ஆஃபீஸ்க்குள்ளேயே ஷூட் பண்ணியிருக்காங்க. யாரோ ஒருத்தர் செல்ஃபோனை வச்சு அவங்க டிவியில் போட்டு காமிப்பா. அப்படி செகண்ட் ஃப்ளோரில் டிவி இருக்கு, அந்த பெரிய டிவியில் தான் போட்டு காமிப்பார் எல்லாத்துக்கும் டீசரு. ஸோ அதில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து என்னன்னா, எனக்கு போனது கூட பிரச்சனை இல்லை, இங்கிருந்து யாரோ வந்து எடுத்துகிட்டு போயிருக்கான், அவனை யாரும் கண்டுபிடிக்கணும்னா தாராளமாக கண்டுபிடிங்க, பிரச்சனை இல்லை. அதுக்குன்ட்டு ஒரு 4 பேர்த்து கூப்பிட்டு நீங்கள் 4 பேர் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் வந்து இன்ட்ராகேஷன் ஏஜென்சி கிடையாது. அதுக்கு வேறு ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது, போலீஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பேசினோம், வாக்குவாதம் ஆச்சு. வாக்குவாதம் ஆகிறதுக்கப்புறம் இது என்னென்னா, நான் வந்து ஒரு 2 மணி வாக்கில் போனேன். அங்கே 2 மணி இல்லை 3 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். 3 மணி வாக்கில் போனேன். அதுக்கு முன்னாடி வந்து நிதிஷ் அப்படின்னு ஒரு பையன், அந்த பையனை கூப்பிட்டுருக்காங்க. அந்த பையனை கூப்பிட்டு காலையிலேயே கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க கூட, அங்கேயே தான் இருந்திருக்காங்க. அந்த பையன் வந்து அந்த லீக் ஆன டீச்சரோட ஸ்க்ரீன்ஷாட் ஏதோ எடுத்து, அவன் லீக் பண்ணல, அதை பார்த்துருக்கிறான். அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஷேர் பண்ணியிருக்கான், அவனுடைய டைம் லைனில் ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்கான். ஷேர் பண்ண அவனை கூப்பிட்டு, அவன் விஜய் ஃபேனா என்னன்னு எனக்கு சரியா தெரில, பட் சம்ஹவ் அசோசியேட்டட் டு விஜய், விஜய் பிடிச்சிருக்குமா எப்படின்னு தெரில. ஸோ அவரை வந்து 2 அடி அடிச்சிருக்காங்க. ஆஸ்கரே அடிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸு. 2 அடி அடிச்சுட்டு அப்பதான் வந்து ஆஸ்கர் இதை சொல்லியிருக்காரு என்னட்டு, இப்படி வந்து விஜய்க்கு வந்து நான் 15 கோடி தந்தேன், ஒரே செக்கா தந்தேன், எடுத்துட்டு போனவர் தான் இன்னும் வரவே இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் தகாத வார்த்தைகளும் பேசியிருக்காரு விஜயை பத்தி. அதுவும் அங்கே தப்பு. அதாவது நான் நல்லது கெட்டது ரெண்டே சொல்றேன், உண்மை என்னவோ அதை அப்பயே சொல்றேன் உங்கள்கிட்ட, அதையே சொல்லியிருக்காரு. அதுவும் அதை பத்தி வந்து ஒரு 3வது மனுஷங்கிட்ட சொல்றது மிக மிக தப்பது. வரவு செலவு அப்படிங்கிறது ஒரு ப்ரொடியூசருக்கும் நடிகருக்குமானது, அதை வந்து அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறது தான் நல்லது. ஒரு 3வது மனுஷங்கிட்ட பப்ளிக் கிட்ட சொல்றது தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை சொல்லியிருக்காரு. அதை தான் வந்து ஒரு ட்வீட்டா போட்டால் அந்த ட்வீட்டுக்கு 1000 பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ இப்போ பேசிட்டே இருக்கிறோம், பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு கண்ணுக்கு படுது. கண்ணுக்கு பட்டோன்னே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தா லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்கு. ஆஃப் பண்ணிட்டு போட்டிருக்காரு அந்த வீடியோ எடுத்தப்போ ஸ்க்ரீனு. நான் போனப்போ, நாங்கள் 4 பேரும் போனப்போ எங்களுக்கு ஆஸ்கர் வந்து லைட் ஆன் பண்ணிட்டு தான் அந்த டீசர் வந்து போட்டு காமிச்சார். ஸோ நான் வந்து போயிட்டு, சார் இது வந்து லைட் ஆஃப் பண்ணியிருக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில், கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க, 4 நாள் முன்னாடி தான் எங்களுக்கு எப்படி போட்டு காமிச்சிங்க டீசர் அப்படின்னு கேட்டேன். லைட் ஆன் பண்ணிட்டு தான்ப்பா போட்டு காமிச்சேன் அப்படின்ட்டு. ஆஃப் பண்ணிடுச்சு சார், இதில் இது கூட தெரியாமல் எப்படி சார் நீங்கள் என்ன கூப்பிட்டீங்க அந்த மாதிரி கேட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கு உண்மை விளங்கிடுச்சு. உண்மை விளங்குறது ஓகே, ஆனால் அங்கே வந்து இவர் கன்வின்ஸ் ஆகலைன்னா, இல்லை நாங்கள் கன்வின்ஸ் பண்ணலைன்னா, அங்கே நாங்கள் வந்து அக்யூஸ்ட் மாதிரி அங்கே உட்காந்துருக்கணும் நம்ம அங்கேயே. இன்னொன்று, இந்த உண்மையை தெரியறதுக்கு முன்னாடி அப்படி சத்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து சுத்தமாக வந்து அநாகரிகமான ஒரு செயல். ஸோ அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வந்து கொஞ்சம், ஏன்னா அவங்களால வாய்ஸ் பண்ண முடியாதுன்னா அவ்வளோ பெரிய ஆட்கள். அது போக வந்து அவங்க அப்படியே விட்டுற நினைச்சாங்க, நானும் அப்படியே விட்ட நினைச்சேன். ஆனால் மனசு தாங்கலை. என்னடா ஒரு சும்மா நாம செய்யாத தப்புக்கு கூப்பிட்டு ஒரு தேவையில்லாத கேள்விகள் வருது அப்படிங்கிறத ரொம்ப மனசு தாங்கலை. அதுதான் வந்துட்டு வந்து இந்த ட்வீட்டாக போட்டேன். என்னென்ன நடந்ததோ அது அப்படியே வந்து சம்பவமாக வந்து ட்வீட்டாக போட்டேன். அது ட்வீட் போட்டதுக்கப்புறம் வந்து ரவிச்சந்திரன் அவங்க யாரோ ஒருத்தர் அவங்க ஆஃபீஸில் பார்த்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா கூட இருக்கிறவங்க அவங்க தான் டென்ஷன் ஏற்றுனது. சார் அவங்க பண்ணியிருப்பாங்க சார், இவங்க பண்ணியிருப்பாங்க, இப்படி ஸ்கெட்ச் போடுறாங்க. நான் போலீஸ் கிடையாது இன்ட்ராகேட் பண்ணுறதுக்கு. சுற்றி நின்ட்டு, அதாவது உங்கள் ஒரு வீட்டுக்கு வந்து ஒருத்தர் இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னா, நான் சொந்த வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த வீட்டில் வந்து நாம தான் கீழே இறங்கி போகணும். அது எதிரியாகவே இருந்தாலும் பேச்சுக்கள் வந்து ஒரு நம்ம இடத்துல வச்சு நாம வந்து வீரத்தை காட்டுறது வீரமே கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பொது இடத்துல வச்சு அது காட்டும் ஒரு நியாயமான ஒரு விஷயம் அது. ஸோ அந்த விஷயம் எனக்கு பிடிக்கல. இது ஆஸ்கர் மட்டும்தான் பண்ணாரு, ஆனால் அவரே வந்து பின்னாடி அதுக்கப்புறம் கூலானாரு அப்படிங்கிறதும் உண்மை. கூலாயிட்டு வாங்க தம்பி அப்படின்ட்டு போயிட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு பேசிட்டு வந்தோம். ஆனால் பண்ணினது அந்த தப்பு தான். ஸோ அதுக்கு வந்து அவர் மன்னிப்பெல்லாம் கேட்கல. அப்போதைக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்களும் வந்தாச்சு, வந்து இந்த ட்வீட் போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் ஏன் தம்பி இப்படி பண்ணாரு அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டிருக்காரு. சார் உங்களுக்கு இருக்க போக மாதிரி அவனுக்கு கோவத்தில் ஏதோ போட்டான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ அடுத்த நாள் மத்தியானம் வந்து ஆஸ்கர் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கேட்டார், தம்பி என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. இல்லை சார், உங்களுக்கு இருக்கிற கோவம் மாதிரியே தான் சார், நீங்களே சொன்னீங்க, நீங்கள் தானாக வந்தீங்க அப்படின்னு. நானும் தானாக மேலே வந்தவங்க. ஸோ நான் வந்து நம்ம பொய் ஏதாவது இருந்ததுன்னா உங்கள் கால் விழுவேன். நான் உண்மை இருக்கிறப்ப உங்களுக்கு இல்லை சார், யாருக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவும் சில மிரட்டல்கள் தான் விட்டீங்க, அது எனக்கு பிடிக்கல சார் அது அப்படின்னு. இல்லை தம்பி, ஏதோ கோவத்தில் சொல்கிறது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னா, ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா சாரிப்பா அப்படின்னாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் மனசுலாம் இது வச்சுக்க மாட்டேன், சொல்லிட்டீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுடலாம் சார் அப்படின்னா. திருப்பி ஆஃபீஸ் வா, நம்ம பேசலாம் அப்படின்னாரு. ப்ரொமோஷன்ஸ் பற்றிலான்ட்டு எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லை உண்மையாக. நான் திருப்பியும் போய் அங்கே உட்காறது நல்லா இருக்கான்னு நான் நினச்சேன். வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போகலை, இது வரைக்கும் போகல, இனியும் போகிற மாதிரி ஐடியாவும் இல்லை. இவ்வளோதாங்க இந்த விஷயத்தில் வந்து மொத்தமாக நடந்தது இதுதான். இதுக்கு மீறி இதெல்லாம் திரிக்கப்படுறது, இதெல்லாம் கதைகள், அதையெல்லாம் வந்து நான் உட்காந்து அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.